அனைவருக்கும் வணக்கம். இன்று தனி வட்டியில் ஒரு ஷார்ட்கட் பார்க்க இருக்கிறோம். இப்போ ஒரு தொகை தனி வட்டியில் ஒய் மடங்காகிறது. இப்போ ஒய்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்காகலாம், இல்லை 3 மடங்காகலாம், 4 மடங்காகலாம். பொதுவாக ஒய் மடங்காகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எத்தனை ஆண்டுகளில் அது ஒய் மடங்காகிறது அப்படின்ற மாதிரியான வினா. இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ரொம்ப எளிமையான ஷார்ட்கட் தான். இப்போ நம்முடைய சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, போலீஸு, என்எம்எம்எஸ் மற்றும் பல்வேறு விதமான போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான கணித வீடியோக்கள் இருக்கின்றன. வீடியோ முழுமையாக பாருங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதே போல் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எண் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது எத்தனை ஆண்டுகளில் தொகை ஒய் மடங்காகிறது அப்படின்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 100 × y - 1/r. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆறுன்றது வட்டி வீதம், என்னன்றது காலம் ஆண்டுகளில். இல்லை ஆர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆரையும் எண்ணையும் நீங்கள் இடம் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆர் = 100 × y - 1/n. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எண்ணு கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், ஆர் கேட்டாங்கன்னா கீழே இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை கூட நீங்கள் பொதுவான ஃபார்முலான்றதுனால உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் இன்னும் எளிமையாக கூட கொண்டு போகலாம். 2 மடங்கு அப்படின்னா என்ன செய்யணும், 3 மடங்குனா என்ன செய்யணும் அப்படின்றத கடைசியாக பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு தொகை தனி வட்டியில் 10% எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ கீழே ஆறு வரணும். ஓகேவா? 100 × y - 1 சொன்னோம் இல்லையா? ஒய்ன்றது எத்தனை மடங்குன்னு சொன்னோம். இங்கே 2 மடங்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 2 - 1 / கீழே ஆர். ஆர் எவ்வளோனா 10%. இதான் எண்ணு கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஸோ அப்போ 2ல் 1 போச்சுன்னா 1, 1ஐயும் 100ஐயும் பெருக்குனா 100. ஸோ அப்போ 100/10. ஸோ 100/10ன்றது 10. ஸோ அப்போ 10 ஆண்டுகளில் தொகை 2 மடங்கு ஆகும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்போ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா 100 × y - 1/r. அதை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தொகை தனி வட்டியில் 2 மடங்கு ஆகிறது அப்படின்னா 100ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 / அவங்க கொடுத்துக்கிறது 10. ஸோ அப்போ 100/10 = 10. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான் நீங்கள் எக்ஸாமினேஷனில் ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனாக இருந்தால். சரியா? ரைட். அடுத்தது, ஒரு தொகை தனி வட்டியில் 12.5% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்காகும்? அப்போ இதுவும் 2 மடங்காகும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆண்டுகள் கேட்குறாங்க. ஸோ அப்போ 2 மடங்குனா 100ன்னு போடணும், / கொடுத்துருக்கிறது போடணும். ஸோ கொடுத்துருக்கிறது 12. ஓகேவா? ஸோ இந்த 12 பார்த்தீங்கன்னா அப்படியே மனக்கணக்காக போடலாம். 8 12 96, 8 4. ஸோ இப்போ ஆன்சர் 8 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி வரும். இல்லை உங்களுக்கு மனக்கணக்காக போட தெரியல அப்படின்னா 100 / இந்த 12 இருக்கு இல்லையா? ஸோ 12ன்றது கலப்பு பின்னம். ஸோ இதை தகா பின்னமாக மாற்றோம்னா ஈர் 12 24, 24 1 கூட்டினா 25. ஸோ அப்போ 25/2ன்னு வரும். ஸோ அப்போ 100 / 25/2. ஸோ அப்போ என்ன செய்வோம், மொதல் பின்னத்தை அப்படியே போட்டு ரெண்டாவது பின்னத்தோட தலைகீழியால் பெருக்கணும். ஸோ அப்போ 2/25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஒரு 25 25, 4 25 100. ஸோ அப்போ 4 2 8. ஸோ அப்போ ஆன்சர் 8. ஓகேவா? ஸோ அப்போ 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துட்டாலே 100 / அவங்க கொடுத்துக்கிற மதிப்பு, அவங்க கொடுத்துக்கிறது 12. அதனால் 100 / 12. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது, ஒரு தொகை தனி வட்டியில் 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கேயும் எத்தனை ஆண்டுகள் தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ எண்ணு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா 100 × y - 1/rன்னு பார்த்தோம். ஸோ அப்போ 100 × yன்றது இங்கே 3 மடங்கு, அதனால் ஒய்க்கு பதிலாக 3ன்னு போடுறோம், -1/6. ஸோ அப்போ 3ல் 1 போச்சுன்னா 2, 2ஐயும் 100ஐயும் பெருக்குனா 200. ஸோ அப்போ 200/r. ஓகேவா?
இவ்வளோதான் ஷார்ட்கட் நீங்கள். அப்போ 3 மடங்கு அப்படின்னாலே நீங்கள் என்ன செய்யணும், 200 டிவைடட் பைன்னு போட்டுக்கணும். 200 டிவைடட் பை அவங்க கொடுத்துக்கிறது என்னது 10. ஸோ அப்போ 200/10 எவ்வளோ 20. ஸோ அப்போ 20 ஆண்டுகளில் 3 மடங்காகும். அவ்வளோதான். ஸோ போன கணக்கில் 2 மடங்காகும் அப்படின்னும் போது 100 டிவைடட் பை அதை ஞாபகம் வச்சுக்கணும். 3 மடங்காகும் அப்படின்னும் போது 200 டிவைடட் பை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஒரு தொகை தனி வட்டி 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 15 மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும், 100 × 15 மடங்கு இல்லையா, 15ல் 1 கழிச்சிக்கணும், டிவைடட் பை அவங்க கொடுத்துருக்கிறது 10. ஸோ அப்போ 100, 15ல் 1 போச்சுன்னா 14. ஸோ 14/10. ஸோ சுருக்குனீங்க அப்படின்னா 0க்கு 0 ஆகிடும். 14 × 10 140. ஸோ அப்போ 140 ஆண்டுகள் ஆகும். ஓகேவா. ஒரு தொகை வந்து தனி வட்டியில் 10%த்தில் 15 மடங்காகிறதுக்கு 140 வருஷங்கள் ஆகும். சரியா. அடுத்தது இப்போ வந்து இங்கே என்ன கேட்குறாங்கன்னா வட்டி வீதம் கேட்குறாங்க. அதாவது எண்ணையும் ஆரையும் நீங்கள் வந்து மாற்றிக்க போகிறீங்க, அவ்வளோதான். இப்போ R = அதே ஃபார்முலா தான். R = 100 × y-1 கீழே வந்து n வரப்போகுது. ஓகேவா. சரி, 2 மடங்கு ஆகிறதுனா என்ன சொன்னோம் உங்களுக்கு, y-க்கு பதிலாக 2 போடணும். 2ல் 1 போச்சுன்னா 1. 1 × 100 100. அப்போ 100 டிவைடட் பை அவங்க கொடுத்துக்கிற எண் எவ்வளோ 10. ஸோ அப்போ 100 10ஆல் வகுத்தீங்கன்னா 10. ஸோ அப்போ சதவீதம் வந்து 10%. அவ்வளோதான். ஒரு தொகை தனி வட்டியில் 20 ஆண்டுகளில் 3 மடங்கு எனில் வட்டி வீதம் என்ன? ஸோ அப்போ 3 மடங்கு அப்படின்னா என்ன செய்யணும், 200ன்னு போட்டுக்கணும். 200 டிவைடட் பை அவங்க கொடுத்தது வந்து 20 ஆண்டுகள். ஸோ அப்போ 200/20 = 10. ஸோ அப்போ வட்டி வீதம் என்ன அப்படின்னா 10%. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா. அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி ஒரு தொகை வந்து சில மடங்காக மாறுகிறது, 2 மடங்காகவோ 3 மடங்காகவோ அந்த மாதிரி மாறுகிறது அப்படின்னா எத்தனை ஆண்டுகளில் மாறுதுன்னு சொல்லி கேட்கலாம். இல்லை எத்தனை சதவீத வட்டி வீதத்தில் வந்து மடங்காகிறதுன்னு கேட்கலாம். ஸோ அப்போ ஃபார்முலா என்ன கேட்குறாங்க அப்படின்னா 100 × y-1/r. ஓகேவா. இதே r கேட்டாங்கன்னா r இங்கே கொண்டு வந்துட்டு எண்ணை வந்து கீழே கொண்டு போயிட வேண்டியதான். 100 × y-1/n. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு y-ன்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மடங்குன்ற வார்த்தையை கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ 100 × மடங்கு எத்தனை மடங்கோ அத்தனை மடங்கு, மடங்கு -1 டிவைடட் பை r. ஓகேவா. இல்லை டிவைடட் பை n. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அப்போ ஒரு தொகை வந்து தனி வட்டியில் இத்தனை மடங்கு ஆகிறது அப்படின்னா காலம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இல்லை வட்டி வீதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இந்த மெத்தடில் வந்து ஆன்சர் கொண்டு போங்க. ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான கணித வீடியோக்கள் இருக்குது. பாருங்கள், பயனடையுங்கள். தேர்வில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.